பஞ்சகவ்ய விளக்குல வந்து நிறைய மார்க்கெட் இருக்கு. இதுலயும் வருமானம் அதிகமா வரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பஞ்சகவ்ய விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு சாணத்திலே செய்யற விளக்கு தான் இது. இப்போ இந்த விளக்கு வந்து எப்படி எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்றது உங்களுக்கு நான் சொல்றேன். இதை வாங்கி சேல் பண்றவங்களுக்கு இல்லைன்னா ஹோல்சேலா வாங்குறவங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வந்து நீங்க கொடுப்பீங்க? இப்போ நாங்க கொடுக்கறது வந்தீங்கன்னா 4 ரூபாய். நான் வித்தவுட் பிராண்ட்ல தான் போடுறோம். இப்போ நீங்க பிராண்ட் நேம் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு விலைக்கு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஆல் ஓவர் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விளக்கு நாங்க 4 ரூபான்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா. அதுல வந்து 100 பீஸ் ஆர்டர் எடுக்கிறோம். ஸோ 100 பீஸ்ன்றது 400 ரூபாய் வரும். ஒரு இயர் 100 ரூபாய் வருது. ஓகேங்களா. ஸோ அதனால 500 ரூபாய் நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ 500 ரூபாய் பிசினஸ் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஒரு 400 ரூபாய் 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். என்னோட நேம் பிரியா. நான் படிச்சிருக்கு பாத்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கேன். நாங்க வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர்ல இருந்து இருக்கோம். திருப்போரூர்ல இருந்து ஆலத்தூர் ஒரு சின்ன கிராமம். கிராமத்துல வந்து சிறு தொழிலா நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பொருள் பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு. அதாவது ஒரு விளக்கால ஒரு குடும்பத்துல இருக்க சில பிரச்சனைகள் எல்லாம் மாறும்னா இந்த விளக்கு மூலமா எல்லாமே மாறும். ஓகே, அப்படி என்ன விளக்கு மேம் அது? இது நாங்க பண்றது பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல கடந்த 4 வருஷமா இந்த தொழில் பஞ்சகவ்யன்ற விளக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, பஞ்சகவ்ய விளக்குனா என்ன? பஞ்சகவ்ய விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு சாணத்திலே செய்யற விளக்கு தான் இது. ஓகே. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுமாட்டு சாணத்தை வந்து வெளியே தெளிப்பாங்க, வாசல்ல தெளிப்பாங்க. சோ கோலம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாணத்தை வந்து பிடியா வச்சு உருண்டையா பிடிச்சு வைப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து சில நோய்கள்லாம் அப்பெல்லாம் வராம இருந்தது நிறைய பேருக்கு. இப்ப நிறைய பேருக்கு நோய்கள் அதிகமா வர ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா நம்ம எதுவுமே வந்து பழைய காலத்தை வந்து பயன்படுத்தல. அந்த முறையை வந்து நம்ம அப்படி அப்படியே நிறுத்திட்டோம். ஓகேங்களா. சோ இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஹோமம் பண்றாங்க பாத்தீங்களா, வீட்டுல ஒரு கிரகப்பிரவேசம் பண்றாங்க, ஒரு கடை வந்து புதுசா தொடங்குறாங்க, ஒரு வியாபாரம் புதுசா தொடங்குறாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு தான் உள்ள வந்து போவாங்க. ஓகேங்களா. ஒரு வீடு கொடுத்தனா போகணும்னா கண்டிப்பா வந்து பசுமாடு தான் முதல்ல வரணும் வீட்டுக்குள்ள. சோ முதல்ல அந்த பசுமாடை வந்து அதை சார்ந்தே நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பசுமாட்டு சாணத்துல செய்யறோம். ஓகேங்களா. சோ பசுவால என்னென்னலாம் பொருள் தர முடியுமோ அதை சார்ந்துதான் இந்த விளக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பசுமாட்டு சாணம், அதோட சார்ந்த கோமியம், ஓகேங்களா, அது சார்ந்த பால், அது சார்ந்த தயிர், அது சார்ந்த நெய். இந்த 5 மூல பொருள் தான் பஞ்சகவ்யன்ற பொருள். ஓகேங்களா. இதுல கூட வந்து நாங்க மூலிகை சேர்த்துக்கோம். ஏன்னா ஒரு ஹோமம் பண்ணா அந்த வாசனை வரணும்னா ஹோமம் பண்றதுக்கு என்னென்னலாம் பொருள் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து வெட்டி வேறு, நொச்சி இலை, மா இலை, சில தானியங்கள்லாம் எல்லாமே அதுல இருக்கும். அந்த வாசனை தன்மை எல்லாமே அதுலயே வரும்போது நம்ம தனியா ஃப்ரேக்ரன்ஸ் இல்ல சேர்க்கவும் கூடாது, சேர்க்கவும் மாட்டோம். ஓகே மேம். ஓகே. ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எதனால இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் படிச்சது பாத்தீங்கன்னா BCA முடிச்சுட்டு MBA HR பண்ணேன். நான் ஒர்க் பண்ணது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி சொல்றது எல்லாமே. ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பா பிறந்துட்டாங்க. ஸோ வீட்டுல இருக்கும்போது நான் பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கும்போது போன் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் பாப்பா கூட இருக்கும்போது. அப்போ என்ன பண்றது, வீட்டுல இருக்கவே பாப்பா வச்சுட்டு நம்ம எங்கேயும் போகவும் முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணா வீட்டுல இருந்து நம்ம ஒரு தொழில் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். அப்ப முதலீடும் நமக்கு கையில இருக்கணும். சோ முதலீடும் நம்ம கிட்ட அவ்வளவா இருக்காதே. ஏன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தாலும் ஒரு தொழில் பண்ண முடியும். அதனால என்ன பண்றதுன்னு தெரிஞ்சு சொல்றதுக்கா இந்த பாத்துட்டே இருந்தோம். விளக்கு வந்து கிடைச்சது. விளக்கு ஏன் நான் வாங்கினேன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த விளக்கு மூலமா ஒரு தீர்வு வரும் அப்படின்றதுக்காக விளக்கு எனக்கு ஒரு கரெக்டா வந்து. சோ நம்ம பிரச்சனையை தீர்க்கும் போது எல்லாரோட ப்ராப்ளமும் தீருமே இந்த விளக்கு மூலமா. அதனால சரின்னு சொல்லிட்டு நான் விளக்கையே ஏன்னா நான் வாங்கி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 48 days கண்டினியூஸா ஏத்திட்டு இருந்தேன். எனக்கு சில மாற்றங்கள் நிறைய இருந்தது. சோ நம்மள இதை தயாரிச்சு நம்மளும் மத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இது மூலமா ஒருத்தவங்களுக்கு தொழிலும் அமையும். எனக்கு அமைஞ்சிருக்கு, தொழிலும் அமைஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் நல்லவும் நடந்திருக்கு. சோ அதனால இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் தொழிலும் அவங்களும் பண்ணலாம். அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைங்க எல்லாமே இது மூலமா குறைய ஆரம்பிக்கும். ஓகே. சோ நீங்க வந்து இனிஷியலா இந்த மாதிரி விளக்கு வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆனனால சோ அதவே பிசினஸ் ஆயிடுக்கலாம். இத நிறைய பேர் நினைப்பாங்க தொழிலுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை இல்ல, உண்மையா இருந்ததை நான் சொல்றேன். அதனாலதான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ எவ்வளவு வருஷமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்க 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிச்சது.
ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இந்த விளக்கு போட்டதுக்கு அப்புறமா ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு. அதுவும் 4 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க குடுக்கற மூலமா நம்ம ஒரு கடமைக்குன்னு இந்த ஒரு விளக்கு நம்ம செய்யல. இத ஒரு ஆத்மா நம்ம செய்யறோம். இதனால அவங்களோட பிரச்சனையும் தீருதுன்னு நிறைய பேர் நம்ம ஃபீட்பேக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கொடுக்க சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு சொல்றவங்க சில பேருக்கு நம்ப மாட்டாங்க. இது ஒரு தொழிலுக்காக அவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையான விஷயம் அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக கமெண்ட்ஸ்லயே கொடுக்க சொல்றோம். ஃபீட்பேக் அவங்களே நிறைய கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அப்ப நீங்க மார்க்கெட்டிங் எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க? இப்போ இந்த விளக்கு வந்து எப்படி எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்ன பண்ணா, பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க, முதல்ல அவங்க தானே நமக்கு மெயினா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள இருந்து எல்லாமே நம்ம ரீச் பண்ண ஆரம்பிச்சோம். கோவிலுங்களுக்கு நிறைய பேருக்கு கோயிலுங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ ஒருத்தர் மாத்தி வாங்கும் போது நமக்கு பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்த லெவலில் நம்ம பண்ணோம், மார்க்கெட் பண்ணுவோம், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம யூடியூப் மூலமா வீடியோஸ் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணிட்டு சோ உங்க மூலமா நாங்க ரீச் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிசினஸ் உங்க மூலமா எங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. மேஜரா நீங்க வந்து அக்கம் பக்கத்துல பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா சூஸ் பண்ணது டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா தான் நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. அதன் மூலமா தான் உங்க பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம். ஓகே. சோ இதுவரை மேக்ஸிமம் நீங்க சப்ளை பண்ணதுங்கிறது எவ்வளவு வந்து சப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு மாசத்துல? ஒரு மாசத்துல நாங்க எடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு தான் சப்ளை பண்ணிருக்கோம். மலேசியாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். நாங்க டைரக்டா வரல, இன்னொருத்தவங்க மூலமா ஆர்டர் கொடுத்தாங்க, நாங்க அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 லட்சம் பீஸ் 3 லட்சம் பீஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே. அதுதான் நாங்க அதிகமா கொடுத்தது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 லட்சம் பீஸ்ங்கிறது நீங்க அதிகமா கொடுத்தீங்க. இதை வாங்கி சேல் பண்றவங்களுக்கு இல்லைன்னா ஹோல்சேலா வாங்குறவங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வந்து நீங்க கொடுப்பீங்க? இப்போ நாங்க கொடுக்கறது வந்தீங்கன்னா 4 ரூபாய். நான் வித்தவுட் பிராண்ட்ல தான் போடுவேன். இப்போ நீங்க பிராண்ட் நேம் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு விலைக்கு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஆன்லைன் சேல்ஸ் இப்ப போயிட்டு அப்படிதான் இருக்கு. சோ உங்களுக்கு அப்ப நீங்க பாக்ஸ் எல்லாமே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய், உங்களுக்கு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு விளக்கு. ஓகே மேம். சோ மினிமம் குவாண்டிட்டிங்கிறது 100 வந்து சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. உங்ககிட்ட வாங்குவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் சேல் பண்ணலாம்? இப்ப நான் சொன்ன மாதிரி தான் எங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கவங்க இப்போ பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் இதுதான் எல்லாருமே. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே போவாங்க. ஏன்னா அவங்க தான் வாட்ஸ்அப் குரூப்ல மெயினா போடுவாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க, அவங்க எந்தெந்தெல்லாம் குரூப்ல இருக்கிறாங்களோ சோசியல் மீடியால இருக்கிறாங்களோ அதெல்லாம் போடுவாங்க. கடை வச்சிருக்கவங்க கடையிலே வச்சு சேல்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு 10 பொருள் வச்சிருந்தாங்கன்னா 11வது இந்த பொருளை வச்சா இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. சோ அந்த பூஜா ஸ்டோர்ல எல்லாம் வந்து இந்த பூஜா ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பால் வைக்கிற இடத்துல கூட இதை வச்சிருக்காங்க. ஏன்னா டெய்லி பால் வாங்காம யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அங்க வந்து இதை பாக்குறவங்க கண்டிப்பா இந்த பொருளை எடுத்து வாங்கிட்டு போயிட்டு இதுவும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே மேம். மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டிங்கிறது எவ்வளவு? மினிமம் அதிகமா அவங்களால உமன்ஸ் கேண்டிடேட்னால அதிகமான கொடுத்து பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எடுக்கவும் முடியாது. அதனால நம்ம ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைவா 500 ரூபான்ற மூலமா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு விலைக்கு நாங்க 4 ரூபான்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா. அதுல வந்து 100 பீஸ் ஆர்டர் எடுக்கிறோம். சோ 100 பீஸ்ன்றது 400 ரூபாய் வரும். கொரியர் 100 ரூபாய் வருது. ஓகேங்களா. சோ அதனால 500 ரூபாய் நாங்க சொல்லியிருக்கோம். சோ 500 ரூபாய் பிசினஸ் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஒரு 400 ரூபாய் 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாவே ஒரு 300ல இருந்து 400 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 4000 ரூபாய் தாராளமா பண்ண முடியும். ஓகே. சோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா? அவ்வளவு தூரம் வாங்குறாங்களா? தாராளமா நிறைய பேர் வாங்குறாங்க. இதுல நிறைய பேர் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது தெரியும் உங்களுக்கு என்னன்னா விளக்க பத்தி தெரியும், ஆனா இது எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும்ன்றது தெரியல. இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கும் போது அதோட விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னும் அவங்களுக்கு சொல்லும் போது அதோட பயன்களும் அவங்களுக்கு தெரிய வரும். இந்த விளக்கு இதை நீங்க அவங்களுக்கு சொல்லணும்னா முதல்ல நீங்க அதை யூஸ் பண்ணணும். இந்த விளக்க பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி இதை நீங்க விளக்கு இதோட மூலமா அதோட மகிமை, அதோட வாசனை, அந்த மூலிகையோட வாசனை எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அதை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ஒன் டைம் யூஸ்க்காக வாங்கிட்டு இப்போ ஃபுல் டைம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒன் டைம் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சதுல ஒரு 60ல இருந்து 70 கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒன் டைம் அவங்க ஓன் யூஸ்க்காக வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே அவங்க தொழிலா பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சுன்னா அடிக்கடிக்கு இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 100 விளக்கு வாங்கினவங்க இப்ப வந்து என்னன்னா 500 விளக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 500 விளக்கு வாங்கினவங்க வந்து இப்ப 2000 விளக்கு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது மூலமா அவங்களுக்கு ஒரு தொழில் பண்றதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ரெண்டாவது கோவில்ல நிறைய மதுரையில இருந்து வாங்குறாங்க, திருச்சியில இருந்து வாங்குறாங்க.
திருச்சி சமயபுரம் கோவில்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஜங்ஷன், தஞ்சாவூர் அந்த மாதிரி ஊர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மதுரைக்கு போகுது. இன்னைக்கு 1000 விளக்கு கேட்டிருக்காங்க அவங்க. 1000 விளக்கு. இப்போ தமிழ்நாடு பூராவும் சப்ளை கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க, டெலிவரி எல்லாம் எப்படி பண்றீங்க? இப்போ நாங்க வந்து ST கொரியர் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு டைரக்டா வீட்லயே வந்து பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ரெகுலர் சர்வீஸ் எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது மெயினா வந்து அவங்களோட சர்வீஸ் நல்லாவும் இருக்கு, கொரியர் சார்ஜஸும் கம்மியாவும் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே அவங்களுக்கு சர்வீஸ் நிறைய இருக்கு. சர்வீஸ் ST கொரியர் சர்வீஸ் நிறைய இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார்.